ஹலோ ட்ராமா தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நாம் இன்னைக்கு புதுசாக ஒரு தாய் ட்ராமா பார்க்க போகிறோம். இது ஒரு ரிவெஞ்ச், ஹேட் டு லவ் எல்லாமே இருக்குது இந்த ட்ராமாவில். அப்படி என்ன ஹீரோ ஹீரோயின்குள்ளே ரிவெஞ்ச் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? எபிசோடு ஓப்பனிங்லேயே கன் ஷூட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் இல்லையா, இவர் தான் நம்ம ஹீரோ ஷான். இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இப்போ இவருக்கு ஒரு வேலையும் வந்திருக்கும். அதாவது ஹீரோயின் லில்லிக்கு பாடிகார்டாக இருக்கணும்னு சொல்லி ஷானும் லில்லியோட ஃபோட்டோ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் கோவமாக இருக்கிற மாதிரி தெரியுது, ஏன்னு தான் தெரியல. அடுத்ததான் லில்லியோட ஸ்டெப் மாதிரி காட்டுறாங்க. இவங்களை பார்க்கக்குள்ளேயே தெரியுது இவங்க தான் இந்த ட்ராமாவுடைய வில்லின்னு. அப்படி ஒரு வில்லத்தனமான பார்வை இருக்குல்ல இவங்கக்கிட்ட. அதே போல் இவங்களுக்கு ஹீரோயின் லில்லினாவே சுத்தமாக பிடிக்காது. லில்லி இப்போ தான் அப்ராட்ல இருந்து படிச்சுட்டு தாய்லாந்துக்கு வந்திருப்பாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லில்லியை கொலை பண்ண ஆல் செட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக லில்லி ஷாப்பிங் போயிட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஷான் பாடிகார்டோட ஃபர்ஸ்ட் நாள் வந்திருக்கிறதால பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, யாருக்கும் தெரியாம. அப்ப லில்லி பின்னாடியே ஒருத்தர் ஃபாலோ பண்றதையும் பாக்குறாரு. அவன் உடனே என்ன பண்ணிடுறான், லில்லி பின்னாடி கன்னை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். என் கூட வாங்குறானா. லில்லியும் பயந்து போய் அவன் கார்ல ஏறிக்கிறாங்க. அவன் பின்னாடியே ஷானும் ஃபாலோ பண்றாரு. இங்க லில்லி என்னை யாரு கடத்த சொன்னாங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு அவன் அதையே நீ கேட்கிற, வாயை மூடிட்டு பேசாம வான்னு சொல்லி மிரட்டுறான். வீட்டில் லில்லி அப்பா மகளுக்காக வெயிட் பண்ணுறாரு. ரொம்ப நேரம் ஆகியும் லில்லி வராததால கவலையாக இருப்பார். வேலைக்கார அம்மாவும் லில்லிக்கு கால் பண்ணுறாங்க. இங்கே லில்லி ஃபோனை எடுக்கிற மாதிரி பெப்பர் ஸ்ப்ரேவை எடுத்து அவன் மூஞ்சிலே அடித்து விட்டுறாங்க. அப்படியே ஃபோனை எடுத்து பேசுறதுக்குள்ளே அவன் சுதாரித்து லில்லி முடியை பிடிச்சி கன்னை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடான். அவங்களும் பயத்தில் ஃபோனை கீழே விட்டுறாங்க. கார் டிரைவரும் பின்னாடி இருந்து ஷான் ஃபாலோ பண்ணுறதை கண்டுபிடிச்சி பின்னாடி யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். தொட்டையனோ இது யாரை நம்மளை ஃபாலோ பண்ணுறதுன்ட்டு நீ ஸ்பீடாக காரை நிப்பாட்டாத டிரைவ் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளியே பார்த்து சுட ஆரம்பிச்சிடுறான். ஷானும் சுடுறாரு. ஆனால் ஷானும் சுடுறாரு. ஒரு கட்டத்தில் அந்த மொட்டையை என்ன பண்ணிடுறான், காரை நிப்பாட்டிட்டு லில்லியை வெளியே இழுத்துட்டு வந்துடுறான். பின்னாடியே ஷானும் காரில் வராதால ஷானையும் சுடுறானா. ஷானும் காரை விட்டு வெளியே வந்து லில்லியை விட்டுடுன்னு சொல்லி கேட்கறதுக்கு அவன் உடனே கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். லில்லியும் காட்டுக்குள்ளே இழுத்துட்டு ஓடி போயிடுறானா. லில்லியும் அவனை தள்ளி விட்டுட்டு ஓடுறாங்க. ஆனா அவன் பிடிச்சிடறான். அப்படி கன்னாலே அடிக்க போவான். அப்ப நல்ல வேலையா ஹீரோ ஷான் வந்து பிடிச்சிடுறாரு. அவனும் தள்ளி விட்டுட்டு லில்லியை கூட்டிட்டு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க ரெண்டு பேரும். அவனும் பின்னாடி தேடி வந்து பாக்குறான். ஆனா அவங்க பக்கத்துலயே வந்து நிக்கிறான். ஆனா அவங்கள பார்க்கல. நல்ல வேலையா வேற சைடு போயிடுறானா. அதனால இவங்களும் சரி அவன் வேற சைடு போயிட்டானேன்ட்டு வெளியே வருவாங்க. அவன் திரும்ப வந்துடுறான். ரெண்டு பேருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருது. அந்த டைம்ல ஷான் கன் எடுப்பாரு. ஆனா அவன் என்ன பண்ணிடுறான், கன்னை உதச்சி தள்ளி விட்டுட்டு அவன் கன்னை எடுத்து மிரட்ட ஆரம்பிச்சிடறான். ஷானும் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு தள்ளி விட்டுட்டு லில்லியும் இழுத்துட்டு ஓடிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அவன் என்ன பண்றான்னா பாம் எடுத்து வீச ஆரம்பிச்சிடறான். நல்ல வேலையா அவங்க ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள குதிச்சிடுறாங்க. இந்த மொட்டைத்தலை என்ன நினைச்சுக்கிறானா, சரி இவங்க ரெண்டு பேரும் செத்துருப்பாங்க, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறான். தண்ணிக்குள்ள விழுந்தவங்க நல்ல வேலையா வெளியே வந்துடுறாங்க. லில்லியும் என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்களா. அதுக்கு ஷான் இருந்துட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல தேவையில்ல, இது என்னோட டியூட்டி அப்படின்னு சொல்றதுக்கு லில்லிக்கு புரியல. என்ன சொல்றாருன்னே புரியாது. லில்லிக்கே தெரியாது இல்லையா இவர் நம்மளுடைய பாடிகார்டு அப்படின்ட்டு. அதனால நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு அவர் எதுவுமே சொல்லாத வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு இவர் தான் உன்னுடைய பாடிகார்டு அப்படின்னு. அப்போ தான் லில்லிக்கே தெரியுது இவர் நம்ம பாடிகார்டு, அதனால தான் நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எதுக்கு பாடிகார்டு வச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்கிறாரு, உன் அம்மா உன்னை நினச்சி ரொம்பவே கவலைப்படுறாமா, அதனால தான் பாடிகார்டு வச்சவங்க. என்ன நினச்சி அவங்க கவலைப்படுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அந்த ஸ்டெப் மாம் வந்துடுறாங்களா. அப்படியே நல்லவங்க மாதிரி நடித்து வந்துட்டியாம்மா அப்படின்ட்டு ஓடி போய் அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. பக்கத்தில் நின்று ஷான்கே இவங்கள பார்த்த உடனே செம்மையாக கோவப்படுறாரு. அவரும் அங்கே நிற்க முடியாத வெளியே போயிடுறாரு. ஏன்னா இவங்க இந்த ஸ்டெப் மாம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஹீரோ ஷானுடைய ரியல் அம்மா. என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஷான் அவங்க தங்கச்சியும் சின்ன பிள்ளையா இருந்தப்பயே லில்லி அப்பா கூட அஃபேர் வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்ட் ஷான் தங்கச்சி இவங்களை எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு ஓடி வந்திருப்பாங்க லில்லி அப்பா கூட. ஆனால் லில்லி அப்பாவுக்கு ஷான் தான் தன் ஒய்ஃபோடைய மகன்னே தெரியாது. உள்ள இந்த ஸ்டெப் மாம் என்ன பண்ணுறாங்க,
லில்லி அப்பாவுக்கு முன்னாடி ரொம்பவே நல்ல பிள்ளை மாதிரி, லில்லி மேல ரொம்பவே பாசம் இருக்கிற மாதிரி உருக்கி உருக்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா லில்லிக்கு இவங்க பண்ற நாடகம் எல்லாமே தெரியும் போல இருக்கு. அதனால அவங்கள அப்படியே தள்ளி விட்டுட்டு, நீ எப்பவுமே என் அம்மாவா ஆக முடியாது, என் அம்மா மாதிரியெல்லாம் ஆக்டிங் பண்ணாத, இவங்கள மாதிரி என்னாலலாம் ரெட்டை வேஷம்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனே அவங்க அப்பா நிப்பாட்டி போகாதம்மாங்கிறாரா. ஆனால் லில்லி சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி பாடி கார்ட்ஸ்லாம் தேவையில்லை, என்னை நானே பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மாம் கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு டவுட்டே உங்கள் மேலே தான், நீங்கள் தான் என்னை கிட்னாப் பண்ண சொல்லியிருப்பீங்கன்னு சொல்ல, உடனே அவங்க அப்பா இருந்துட்டு, அப்படிலாம் இல்லைம்மா, உன் மேலே அவள் ரொம்பவே பாசம் வச்சுருக்கா, அவள் தான் உனக்கு பாடி கார்டு வைக்கணும்னே சொன்னா, திரும்பவும் இந்த மாதிரி உனக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறதுக்கு, சரி அப்படின்னா இவங்க என் லைஃப்பில் ஏற்கனவே நிறைய பிரச்சனை பண்ணிட்டாங்க, இதுக்கு முழு காரணமே நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக போகிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க அப்பாவுக்கும் நெஞ்சு வலி வந்துடுது. அதனால் அவங்க ஸ்டெப் மாம் இருந்துட்டு, லில்லி நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனால் உங்கள் அப்பாவுடைய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ லில்லியை ஒரு பார்வை பார்ப்பாங்க, அப்படி ஒரு வில்லத்தனமாக தெரியும். அவரையும் உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ லில்லி அப்பா சொல்கிறாரு, 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னுமே இவ மாறலை, இன்னுமே உன்னை ஹேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. அதுக்கு இவங்களும் நடிப்பில் சலைச்சவங்களே இல்லைல்ல, அப்படி ஒரு ஆக்டிங் பண்ணுறாங்க. நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, அவள் இன்னுமே சின்ன பொண்ணு தான், அவள் போக போக புரிஞ்சுக்குவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் நினச்சிக்கிறாரு தன் மக தான் தப்பு பண்ணுறா, பொண்டாட்டி நல்லவதான்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. இதெல்லாம் லில்லியும் பார்த்துட்டு கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்புறம் அவங்க ரூமில் உட்காந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ, அதாவது லில்லியோட அப்பா அம்மான்னு 3 பேரும் ஹாப்பியாக இருந்தப்போ ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா இவங்க சின்ன பிள்ளையே இருந்தப்ப அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க ஒரு நாள், லில்லி நான் ஒரு நாள் உன் அப்பா கூட இல்லைன்னா நீ என்ன பண்ணுவேன்னு. அதுக்கு லில்லியும், ஏம்மா என்னையும் அப்பாவையும் விட்டுட்டு எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க ரொம்பவே அழுதுகிட்டே ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இவங்க ஹஸ்பண்டும் இன்னொரு பொண்ணும் அஃபேரில் இருக்காங்கன்னு. அப்படியே ஒரு நாள் லில்லி அப்பாவை வந்து அவங்க ஒய்ஃப் லில்லி அம்மா கிட்ட சொல்கிறாரு, என்னால் ஷான் அம்மாவை மறக்க முடியாது, அதனால் நான் அவள் கூட இருக்க போகிறேன்னு சொல்ல, அப்போ லில்லி அம்மா கேட்குறாங்க, அப்படின்னா எங்களெல்லாம் விட்டுட்டு போக போகிறீங்களான்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, உன்னையும் லில்லியும் விடமாட்டேன், ஆனால் அதுக்காக அவளையும் என்னால் விட முடியாது, அவளை என் செகண்ட் ஒய்ஃபாக ஆக்கிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்க 2 பேரும் பேசுகிறத நம்ம குட்டி லில்லியும் கேட்டுடுறாங்க. வேகமாக உள்ளே ஓடி வந்து, அப்பா அம்மாவை விட்டுட்டு வேறு யாரு கூடயும் போகாதீங்கன்னு சொல்லி குட்டி ரொம்பவே அழறாங்க. அவங்க அம்மாவும் லில்லியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க அப்பா கிட்டேயும், எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கப்பா, நீங்கள் வேறு எந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு வர மாட்டேன்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கப்பான்னு சொல்லி ரொம்பவே கெஞ்சி அழுதுகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனுஷன் என்ன ஆளோ தெரியல, கொஞ்சம் கூட தன் பெத்த பொண்ணு இப்படி கெஞ்சி அலறாளேன்னு கூட நினைக்காம அப்படியே சிலை மாதிரி உக்காந்துருக்காரு. அவங்க அம்மாவும் வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்கள வளர்த்தாங்க இல்லையா, அவங்க வந்து இவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. லில்லியும் அவங்க அம்மாவை நினச்சி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்களா. அப்போ அவங்க அப்பா இதெல்லாம் வெளியே நின்று கேட்டுட்டு கஷ்டப்படுறாரு. அப்படியே ஷானை தான் காட்டுறாங்க. ஷான் வீட்டுக்கும் தங்கச்சியை பார்க்க போக, அவரோட தங்கச்சி இவரை பார்த்த உடனே குஷியாயிடுறாங்க. ஷான் தங்கச்சி அவங்க பாட்டி கூட தான் இருப்பாங்க. அண்ணனை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததால சந்தோஷத்தில் 2 பேரும் ஹாப்பியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே லஞ்சு சாப்பிடுவாங்களா. அப்போ அந்த பொண்ணுக்கு வாமிட் வருது. ஷான் தான் தடை கொடுத்து பார்க்குறாரு. இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே ஏதோ நோய் இருக்கும் போல இருக்கு. ஷான் தான் பார்த்துக்கிறாரு, துணி வச்சு தொடச்சி கேரிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே நைட்டு ஆகுது. ஷானும் பாட்டியும் உட்காந்து பேசிக்கிறாங்க. அப்போ ஷான் சொல்கிறாரு, எனக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் பாட்டி, டாவை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டாவுங்கிறது இவரோட தங்கச்சி தான். அப்பா தான் எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, என் தங்கச்சியும் நான் விட மாட்டேன், அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல, அப்போ அவங்க பாட்டி கேட்குறாங்க, ஏன்பா நீ இன்னும் அதை மறக்கலையான்னு. அதை எப்படி என்னால் மறக்க முடியும் பாட்டி, நாங்கள் இப்போ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் அவங்க அங்கே ஹாப்பியாக ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க, இப்போ அவங்க கிட்ட எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷானுக்கு லில்லி மேலே கோவம் வருது. அவரு லில்லியை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்படியே இந்த எபிசோடு முடியுது.
ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டைமாக தாய்லாந்து ட்ராமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருக்குது, இந்த ட்ராமா எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.